உங்க வீட்ல சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. நார்மலா வீட்டுக்கு சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது, அனலாக் டைப் கேமராஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. செலவ குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த அனலாக் கேமராஸ் பொறுத்தவரைக்கும், கேமரானுடைய வீடியோ டிவிஆர்ல ரெக்கார்ட் ஆகறதுக்காக, ஒரு கோஆக்சியல் வயர் மூலமா அனலாக் வேவ்ஸா டிரான்ஸ்மிட் ஆகுங்க. அதனால தான் இத அனலாக் கேமராஸ்ன்னு சொல்றாங்க. இந்த கோஆக்சியல் வயர் அப்படிங்கிறது, நம்ம கேபிள் டிவிக்கு யூஸ் பண்ற அதே ஒயர் டைப் தாங்க. கேபிள் டிவில சேனல்னுடைய வீடியோ எப்படி நம்மளுக்கு டிவிக்கு ரிசீவ் ஆகுதோ ஒரே ஒயர்ல, அதே மாதிரி ஒரே ஒயர்ல கேமராவினுடைய வீடியோவும், சேனல் வீடியோ மாதிரி டிவிஆர்க்கு ரிசீவ் ஆகுங்க. இந்த கோஆக்சியல் வயர கேமரா சைட்லயும், டிவிஆர் சைட்லயும் கனெக்ட் பண்றதுக்காக, இந்த மாரி பிஎன்சி கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிஎன்சி கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி 2 சைடும் கனெக்ட் பண்ணி அந்த கோஆக்சியல் வயரோட சேர்த்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ அனலாக் டிரான்ஸ்மிஷன்ல ஒரு பிரச்சனை என்ன அப்டின்னா, இந்த கேபிள் ரன் ஆயிட்டு இருக்கிற இடத்துல, இந்த கேபிள கிராஸ் ஆகுற மாரியோ, கேபிளுக்கு பேரலலாவோ ஒரு எலக்ட்ரிக்கல் லைனோ, இல்ல மோட்டார்னுடைய லைனோ, இல்ல ரேடியோ ஃப்ரீக்வென்சி எமிட் பண்ணக்கூடிய ஆண்டனா மாரியான ஏதாவதோ பக்கத்துல இருக்கு அப்டிங்கிறபோது, இது இந்த வயர்ல போயிட்டு இருக்க அனலாக் சிக்னல் கூட இன்னொரு அடிஷனல் சிக்னல கிரியேட் பண்ணிரும். இந்த அடிஷனல் சிக்னலும், கேமரா வீடியோவும் சேர்ந்து நம்மளுக்கு டிவிஆர்க்கு ரிசீவ் ஆகும்போது, டிவிஆர்னால எது வீடியோ சிக்னல், எது இந்த இன்டர்ஃபெரன்ஸ் சிக்னல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு என்ன மாரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னா, கேமரானுடைய வீடியோ டாட்டடா வரும். இல்ல வீடியோஸ்ல லைன் வறக்க ஆரம்பிக்கும். இல்ல வீடியோ கட்டாய் கட்டாய் வரும். இல்லன்னா ரன் ஆயிட்டு இருக்க வீடியோ மேலேயே ஒயிட் கலர்ல ஒரு ஓவர்லே மாரி ஓடுறக்கு ஆரம்பிக்கும். இந்த மாரியான பிரச்சனையெல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்டர்ஃபெரன்ஸ் டிவிஆர்க்கு ரிசீவ் ஆகாம நம்ம தடுக்கணுங்க. தடுக்கிறதுக்கு என்ன மெத்தட்ஸ் நாங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, நார்மலான பிஎன்சி கனெக்டர்ஸ்க்கு பதிலா, இந்த மாதிரி வீடியோ பலூன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த கனெக்டர்ல 2 சைட்லயுமே பார்த்தீங்கன்னா, இன்டர்னலா ஒரு சர்க்யூட் போர்ட் இருக்கும். இந்த சர்க்யூட் போர்டோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இந்த இன்டர்ஃபெரன்ஸ் சிக்னல டிவிஆர் சைட்லயோ, கேமரா சைட்லயோ தாண்டி போக விடாதுங்க. கேபிள்குள்ளேயே வச்சு கட் ஆஃப் பண்ணிரும். ஸோ, நம்மளுக்கு டிவிஆர் சைடுக்கும் சரி, கேமரா சைடுக்கும் சரி, வீடியோ சிக்னல் மட்டும் தான் டிரான்ஸ்மிட் ஆகும். அதனால நம்மளுக்கு இந்த இன்டர்ஃபெரன்ஸ்னால வர பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிரும். ஸோ, நார்மலான பிஎன்சி கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி கேமராஸ் இன்ஸ்டால் பண்றத விட, இந்த மாரி வீடியோ பலூன்ஸ் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணா, கேமரா, வீடியோவும் ரொம்ப தெளிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் லைஃப்பும் வருங்க. இந்த மாரி பயனுள்ள தகவல்களுக்கு தொடர்ந்து நம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.